இல்லை இப்போ ரீசெண்டாக எல்லா ரீரிலீஸுக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அப்போ உள்ள ஸ்டாருடைய வேல்யூ என்ன, அந்த என்ட்ரி என்ன, எப்படி வச்சுருப்பாங்க ஷார்ட்டு, இப்போ தான் நம்ம வந்து படங்கள் பார்த்து ரசிக்கிற மாதிரி. ஆனால் அந்த பேப்பர் சூட விட்டு கத்தி ஒன்ஸ் மோர் கேட்டு இதெல்லாம் வந்து 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் தான். ஸோ அதனால் இப்போ உள்ள இந்த 25 வயசு 30 வயசு பசங்க கண்டிப்பாக 74 சினிமா துறைக்கு வந்து பொன்விழா 50வது ஆண்டு வயசில் வந்து பவள விழா பார்க்குறாரு. இன்னும் 100ஆண்டு விழாவும் வந்து தலைவர் பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களை மாதிரி எல்லா ரசிகர்களுடையும் ஆசை. இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்துக்கிட்டே இருக்கணும், நாங்கள் பார்த்து சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி வந்து தளபதி அதுக்காக ரீரிலீஸ் போட்டிருக்காங்க. போன வாரம் வந்து குணா வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் எங்கள் ஆண்டவருடைய படத்தை கமலா தேட்டரில். கமலாவில் குணாவை ரிலீஸ் பண்ணும்போது நான் அங்கே சொன்னது தான், குணாவும் தளபதி ரெண்டும் ஒன்றா ரிலீஸ் ஆன கடைசி படம். 2 பேருக்குமே ஒரே டயத்தில் ரிலீஸ் ஆன, 2 பேருக்கும் ஒரே ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆன படம். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வாரம் இன்றைக்கி வந்து இப்போ தளபதி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ரோஹிணினாலே எப்போயுமே செலிப்ரேஷன் தான். ஸோ ரோஹிணியில் செம்ம செலிப்ரேஷன் இன்றைக்கி. அதை ராக்கமாக கைத்தட்டு பாட்டில் 3 தடவை ஒன்ஸ் போட்டு பயங்கரமான செலிப்ரேஷன். நான் 6 மணிக்கே வந்துட்டேன். 6 மணிக்கு ஒரு ஷோ பார்த்துட்டு திரும்ப 10 மணிக்கும் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் இருந்து கூப்பிட்டாங்க. ஸோ இருந்து போய் கேக் கட்டிங் முடிச்சுட்டு போங்க அப்படின்னாங்க. இப்போ தான் கேக் கட்டிங் முடிச்சுட்டு அப்படின்னு வெளியே வரேன். சார், இப்போ 33 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேங்ஸ்டர் மூவி, ஸோ அந்த ஒரு நிமிஷம் அந்த படத்தில் இப்போ எப்படி அப்போ நடிப்பு இன்னைக்கு இருக்கிற படங்கள் கம்பேரிசன் பார்க்கணும்? இல்லை, நீங்கள் வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த படம் பார்க்கும்போது பயங்கரமான வைப்பாக இருக்குங்க. ஏன்னா நட்புன்னா என்னன்னு தெரியுமா, சூர்யானா என்னன்னு தெரியுமா, ஒரு நட்புக்கு இலக்கணத்தை வச்சு ஒரு படம் வந்து இயக்குனர் மணிரத்னம் பண்ணியிருக்காரு. அப்படின்னா எவ்ரி ஷாட் பாருங்கள், எத்தனை ஏர்லி மார்னிங் ஷாட் இருக்குது, சன்ரைஸ் ஷாட். படம் ஃபுல்லாக சன்ரைஸ் ஷாட்டுங்க. காலையில் 4:30 மணி 5 மணிக்கு தலைவர் போய் நின்றுருக்காரு. பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்துக்கோங்க, அவ்வளோ பீக் டயத்துலையும் எத்தனை படங்கள் ஒரு வருஷத்துக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது, எந்தெந்த டேட்டு எந்தெந்த ஊர், அப்படி இருந்து ஏர்லி மார்னிங் ஷாட் எத்தனை ஷாட் வச்சுருக்காங்கன்றத பார்க்கும்போது தான் இன்றைக்குள்ள சினிமா டெக்னீஷியனாக வர்றவங்கெல்லாம் கண்டிப்பாக தளபதி, இப்போ வந்த குணா, திரும்ப ரிலீஸ் ரீரிலீஸ் ஆகக்கூடிய பழைய படங்களை தயவுசெய்து தேட்டரில் போய் தயவுசெய்து பார்க்கணும். ஓடிடிலேயோ யூடியூப்லேயெல்லாம் பார்க்காம தியேட்டரில் வந்து பாருங்கள். அந்த ரெஸ்பான்ஸே வேறு. நம்ம இன்னமும் நிறைய கற்றுக்கலாம். இப்படி தான் கூட பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக தேட்டரில் வந்து படம் பாருங்கள். தளபதியை சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னும் பல 100 ஆண்டுகள் வந்து நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் இருங்க. ஏன்னா சாங்கில் லிரிக்கில் வர்ற மாதிரி தான், உசுரை கேட்டால் கொடுக்க கோடி பேருன்ற மாதிரி அத்தனை ரசிகர்கள் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டே இருங்க. நாங்கள் உங்களை கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். நன்றி. இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே செலிப்ரேஷனாக தான் இருக்கும். அதுவும் தளபதி வந்து சொல்லவே வேண்டாம், செம்ம மாஸ் படம். தளபதி குணா மறக்கவே முடியாது. தளபதி குணா 2மே வந்து ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆன படம். போன வாரம் நான் வந்து அந்த குணாவை செலிப்ரேட் பண்ணேன். அதே மாதிரி இங்கே வந்து அண்ணன் தலைமையில் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இன்னைக்கு செகண்ட் ஷோக்கு வந்து நிறைய டைரக்டர்லாம் வர்றாங்க. கார்த்திக் சுப்ரா சார்லாம் வர்றாரு. நைட்டு 12 மணிக்கு சரியான செலிப்ரேஷன் இருக்குது. அது எப்படியும் 4 தடவை ஒன்ஸ் மோர் கேட்போம், அந்த பாட்டு போடுவாங்க. ஸோ தலைவர் வந்து அவர் வாழ்க்கைக்கு வந்து வயசு கிடையாது. ஏன்னா வந்து 50 வருஷம் சினிமாவுக்கு வந்து பொன்விழாவையும் பார்த்துட்டாரு. இப்போ 75வது வருஷம், 75, 74, அடுத்த வருஷம் 75 பவள விழா, 50வது வருஷம் சினிமாவுக்கு வந்து. ஸோ 2ம் சேர்த்து பிரம்மாண்டமான விழாவாக தான் அடுத்த வருஷம் ரோஹிணியில் நாளைக்கு கமலால செலிப்ரேஷன். ஆனால் ஒரே போட்ட முடியும் பையன்
என்னண்ணா இது ரவுண்டா இருக்கு ஆனா ஃப்ரண்ட் கேமரா ரவுண்டா இருக்குண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ஓகேண்ணா. நம்ம ஒரு போட்டோ வச்சுக்கலாமாண்ணா? நீங்களும் நின்றுங்க மொத்தமா ஸ்டாண்டே வரப்போகுது. ரொம்ப நேரம் பார்த்துக்க. ஓகேவா? ஓகே காலைல 10 நிமிஷம் வாங்க கமலால. 20 வரீங்கல்ல? ஷோர்ண்ணா. அந்த இது லைன் கிங் உடைய ப்ரெஸ் மீட் அது இன்னும் பிஆர் மெசேஜ் அனுப்புவேன். அனுப்புவாங்க. போறமால்ல ஷோர்ண்ணா. தேங்க்ஸ்.